இந்த குரல் உன் செவிகளில் விழுகிறது என்றால் உன் கஷ்ட காலம் முடிந்துவிட்டது என்று அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் பேசுகிறேன். கோடி கோடியா பணத்தை கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத இந்த தாயின் பாசமும் அருளாசியும் இன்று உனக்கு கிடைத்துவிட்டது. இந்த அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. என் செல்லமே, இந்த வார்த்தை அலட்சியமாக நினைத்து தள்ளிவிட்டு போய்விடாதே. வசதி படைத்தவர்கள் வரிசையில் நின்று என்னை பார்ப்பதை விட உண்மையான அன்போடு என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உன் போன்ற பிள்ளைகள் மீதுதான் இந்த வாராகி அம்மாவின் பார்வை முதலில் விழும். நீ நேர்மையான பாதையில் நடப்பவன் என்பதால் தான் இன்று உன் கையை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, யாருக்கும் துரோகம் நினைக்காமல் எவரையும் ஏமாற்றாமல் நீ வாழ்ந்து வரும் அந்த குணம்தான் என்னை உன்பால் ஈர்த்தது. எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியாவிட்டாலும் யாருக்கும் கெட்டது செய்யாமல் உன் வேலையில் மட்டும் கவனமாக இரு. அதுவே உனக்கு நீ செய்யும் பெரிய பூஜை. அம்மா கையில் காசு வைத்திருப்பவர்கள் எல்லாம் உனக்கு அருகில் நிற்கின்றார்களே, ஒன்றும் இல்லாத நான் பின்னால் நிற்கின்றேனே என்று ஒருபோதும் வருத்தப்படாதே. புகழுக்காகவும் வெளி வேஷத்திற்காகவும் வருபவர்களை நான் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. கடைசி ஆளாக கலங்கிய கண்ணீரோடு எனக்காக காத்திருக்கும் முன்னைத்தான் இந்த தாய் முதலில் அள்ளி அணைத்துக் கொள்வேன். உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் கஷ்டங்களைக் கண்டு துவண்டு விடாதே. உன் கவலைகளை எல்லாம் என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கப் போகின்றேன். உன் வறண்ட வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது அதில் சந்தோஷத்தை பயிரிட்டு செழிக்க வைக்கப் போகின்றேன். இதுவரை நீ பட்ட காயங்களுக்கு பின்னால் ஒரு நன்மை ஒளிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். உன் காரியங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் தடைபடுகிறது என்றால் அதை சரி செய்து உனக்கு மிக சிறந்ததை கொடுக்கவே இந்த தாய் காத்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் எதை பற்றியும் சந்தேகமோ பயமோ கொள்ளாதே. உன்னை காக்க உன் அன்னை நான் இருக்கும் போது உனக்கு எதற்கு வீண் கவலை? என் அன்பு பிள்ளையே, தினமும் அதிகாலையில் எழுந்து உன் பணிகளை தொடங்கு. உன் உடலை நீதான் பேண வேண்டும். அதனால் உணவை தவிர்க்காதே. நமக்கு நல்லது நடக்குமா என்கிற குழப்பத்தை விட்டுவிடு. நிச்சயம் என் தாய் நடத்துவாள் என்கின்ற உறுதியோடு இரு. கஷ்டத்தையே நினைத்து கொண்டிருந்தால் கஷ்டம்தான் பெருகும். எதற்கு கோபப்பட வேண்டுமோ அதற்கு கோபப்படு. எதற்காக போராட வேண்டுமோ அதற்கு போராடு. எதற்கும் கலங்காத ஜடமாக இருக்காதே. உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட இனி வரக்கூடாது என்று உன் வாராகி நான் முடிவு செய்துவிட்டேன். கடந்த கால வழிகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு இனி வரும் காலத்தை தைரியமாக எதிர்கொள். இந்த நொடியில் இருந்து உன் பாரத்தில் பாதியை நான் சுமக்கப் போகிறேன். மீதி பாதியை நீ புன்னகையோடு கடந்து வர பழகு. அலங்கீலத்தையே ஆளும் உன் தாய் உன்னோடு இருக்கும்போது எவனோ சொல்லும் வார்த்தையை கேட்டு உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. வெற்றி உனக்கு மிக அருகில் வந்து விட்டது. சோதனைகள் உன்னை ஓட வைக்கும் போது நீ பயந்து ஓடாமல் திரும்பி நின்று எதிர்த்து பார். உன் தைரியத்தை கண்டு உன் கஷ்டங்களை ஓடி போய்விடும். உன் கஷ்டங்களை மீட்டெடுத்து உனக்கு தேவையான அத்தனை அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் உன் வாராகி தாய் நான் உனக்கு அள்ளி தருவேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதுமே உண்டு. தைரியமாக இரு. என் அன்பு பிள்ளையே, காலம் பொன்னானது. வீணா விவாதங்களில் உன் சக்தியை இழக்காதே. உன்னை இழிவுபடுத்தியவர்களுக்கு உன் வெற்றியின் மூலம் பதில் சொல். கஷ்டங்கள் வரும்போது மட்டும் என்னை நினைக்காமல் உன் ஒவ்வொரு மூச்சிலும் இந்த வாராகி இருக்கிறாள் என்பதை உணர். நீ அனுபவித்த அத்தனை கண்ணீர் துளிகளுக்கும் ஈடாக உனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை நான் வாரி வழங்கப் போகிறேன். உன் கவலைகளை தின்று உனக்கு சந்தோஷத்தை தரும் அரணாக நான் இருப்பேன். இன்று முதல் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இது உனக்கான காலம். இது உன் வாராகி தாய் உனக்கு கொடுத்த வரம். என் செல்லமே, உன் வீட்டின் நிலையை நான் அறிவேன். சுவர்களுக்கும் ஜன்னல்களுக்கும் கூட
உன் அழுகுரல் கேட்டிருக்கும். ஆனால் இனி அந்த சுவர்கள் உன் சிரிப்பொலியை கேட்கப் போகின்றன. உனக்கு வரவேண்டிய நியாயமான சொத்துக்களோ பணமோ எதுவாக இருந்தாலும் அதை தட்டி பறித்தவர்களிடம் இருந்து மீட்டு உன்னிடம் ஒப்படைப்பேன். அநீதி இழைக்கப்பட்ட பிள்ளைக்கு நீதி வழங்குவது இந்த தாயின் கடமை. யாரையும் பார்த்து பொறாமைப்படாதே. உனக்கு என்று நான் ஒதுக்கி வைத்திருப்பது எவராலும் எடுக்க முடியாதது. உனக்கான அதிர்ஷ்ட கதவுகள் இப்போ திறக்கப்பட்டு விட்டன. எதை பற்றியும் யோசிக்காமல் முன்னேறிச் செல். என் அன்பு மகனே, மகளே, நீ ஒரு தனியாள் அல்ல. உன் பின்னால் இந்த மகா சக்தி நின்று கொண்டிருக்கிறது. உன் குழந்தைகளை பற்றிய கவலை உன்னை வாட்டலாம். அவர்களின் எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன். உன் உடல் உபாதைகளை பற்றிய கவலை உனக்கு இருக்கலாம். நோய் நொடிகளை விரட்டி உன் உடலில் புது தெம்பை தருகிறேன். நீ கேட்டதை விட சிறப்பானதை உனக்கு கொடுப்பேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கப்பட்டு விட்டன. அதற்கான பலனை நீ அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது. என் கையில் இருக்கும் உலக்கையை துணையாக கொண்டு உன் வெற்றியை நான் உறுதி செய்வேன். என் தங்கமே, பயத்தை உன் மனதில் இருந்து வேரோடு பிடுங்கி எறி. பயம் இருக்கும் இடத்தில் என்னால் நுழைய முடியாது. துணிச்சலோடு இரு, நேர்மையோடு இரு. நீ எங்கே சென்றாலும் உன் நிழலாக நான் வருவேன். உனக்கு எதிராக செயல்படும் செய்வினை தந்திரங்கள், தீய பார்வைகள் அனைத்தையும் என்னை கண்டதும் கருகி போகும். உன்னை தீண்ட நினைக்கும் எந்த சக்தியும் என் முன்னால் நிற்க முடியாது. உன்னை பாதுகாக்கும் கவசமாக நான் இருப்பேன். இனி உன் உற்சாகம் அமைதியானதாக இருக்கும். உன் கனவுகளில் வந்து நான் உனக்கான நல்ல வழியை காட்டுவேன். என் செல்லமே, நீ இன்று கேட்ட இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல. இது என் அருள் வாக்கு. உன் கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து விட்டன. இனி நீ அனுபவிக்கப் போவது யோகமான வாழ்க்கை மட்டுமே. உன் கையில் இருக்கும் பணப்பற்றாக்குறை நீங்கும். கடன்கள் அனைத்தும் அடையப்படும். நிமிர்ந்த நடை போட்டு நீ ஊருக்குள் வலம் வருவாய். உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் நிலையை நான் உருவாக்குவேன். அந்த நேரத்தில் நீ தலைக்கணம் கொள்ளாமல் தர்மத்தோடு நடந்து கொள். அதுதான் உன் வாராகிக்கு நீ தரும் காணிக்கை. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ இழந்தது அதிகம். ஆனால் இனி நீ பெறப்போவது அதைவிட பல மடங்கு அதிகம். நீ விதைத்த நற்பண்புகள் இன்று மரமாக வளர்ந்து உனக்கு நிழல் தரப்போகின்றன. உன் வார்த்தைகளில் நீ ஒரு வேகம் இருக்கும். உன் செயல்களில் ஒரு தெளிவு இருக்கும். நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த சக்தியை நல்வழியில் பயன்படுத்து. பிறருக்கு உதவும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள். நீ மற்றவர்களுக்கு உதவும் போது நான் உனக்கு 1000 மடங்கு அள்ளி தருவேன். உன் கரம் என்றுமே கொடுக்கும் கரமாக இருக்கட்டும். என் தங்கமே, உன் வாக்கு பலிக்கும் காலம் இது. நீ நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும். எனவே உன் எண்ணங்களை எப்போதும் உயர்வாக வை. பிறரை பற்றி குறை கூறுவதை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கை எப்படி மெருகேற்கலாம் என்று சிந்தி. உன் மூளையில் உதிக்கும் ஒவ்வொரு நல்ல யோசனையும் என் தூண்டுதலால் வருவதுதான். அதை செயல்படுத்த தயங்காதே. உனக்கான மூலதனத்தை நான் ஏற்பாடு செய்வேன். உனக்கான ஆட்களை நான் அனுப்பி வைப்பேன். உன் வெற்றியின் உச்சியில் நீ அமரும் போது உன் தாய் நான் அருகில் இருந்து உன்னை பார்த்து பெருமிதம் கொள்வேன். என் அன்பு பிள்ளையே, உன் கஷ்டங்களை நான் என் உலக்கையால் அடித்து நொறுக்கி விட்டேன். உன் கண்ணீரை துடைத்து விட்டேன். இனி நீ ஒரு வெற்றியாளனாகவே இந்த சமூகத்தில் வாழ்வாய். உன் வாரிசுகள் உன்னை கண்டு பெருமைப்படுவார்கள். உன் புகழ் 8 திக்கும் பரவும். இது உன் வாராகி தாயின் அருள் ஆசி. உனக்கு என்றும் குறையில்லாத செல்வமும் ஆரோக்கியம் மற்றும் தீர்க்க ஆயுள் கிடைக்க நான் ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளையே, பயப்படாதே. உன் அன்னை நான் உன் பின்னால் மலை போல நிற்கிறேன். என் செல்லமே, உன் அன்னை நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். நீ எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் உன்னை பாதுகாப்பதே என் வேலை. என் அன்பு உன் மீது மழையாக பொழியும். உன் மனது என்றும் நிம்மதியாக இருக்கட்டும். உனக்கு வேண்டிய அனைத்தையும்
நான் தருவேன். உன் வாராகி தாய் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். வெற்றி உன் பக்கமே இருக்கும். நம்பிக்கையோடு இரு என் அன்பு பிள்ளையே. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னுடன் பயணிப்பேன். உனக்கு ஏற்படும் சிறு பாதிப்பும் என்னை வந்து சேரும். அதனால் உன் ஆரோக்கியத்தில் கவனம் கொள். எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் தயங்காதே. உனக்கான நீதியை நான் நிலைநாட்டப் போகிறேன். உன் எதிரிகளின் பலம் குறையும், உன் பலம் பெருகும். ஊரும் உறவும் உன்னை வியந்து பார்க்கும் காலம் இது. இனி உன் வீட்டில் எப்போதும் குபேரன் அம்சம் குடிக்கொண்டிருக்கும். பணத்தட்டுப்பாடு என்ற சொல்லுக்கே உன் வாழ்க்கையில் இடமில்லாமல் செய்வேன். நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு வாரி வழங்கப் போகிறேன். இது இந்த வாராகி தாயின் ஆணை. என் அன்பு பிள்ளையே, உனக்கு ஒரு துயர் என்றால் முதலில் கலங்குவது இந்த தாய்தான். நீ எத்தனையோ இரவுகள் தூக்கமில்லாமல் இறைவா எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று கதறியிருக்கிறாய். உன் அழுகுரல் என் கருவறை வரை கேட்டது. அதனால்தான் ஓடோடி வந்திருக்கிறேன். இனி உன் கையில் இருக்கும் கலப்பை உன் கஷ்டங்களை உழுதெறியும். உன் கையில் சேரப்போகும் செல்வம் உன் பரம்பரையே காக்கும். உன் உறவினர்கள் உன்னை ஏளனமாக பார்த்த காலம் மறைந்து அவர்கள் உன்னை பார்த்து வியக்கும் காலம் பிறந்து விட்டது. எதற்கும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன் தாயான நான் உன் நிழலாகவே இருப்பேன். உன் கவலைகள் யாவும் பனியாக உருகி போகும். நீ தொடும் காரியங்கள் எல்லாம் பொன்னாக மாறும். இது உன் வாராகி அன்னை உனக்கு தரும் வரம். என் தங்கமே, வாழ்க்கை போராட்டத்தில் நீ இன்று அடைந்திருக்கும் இந்த முதிர்ச்சி எனக்கு பிடித்திருக்கிறது. 30 முதல் 70 வயது வரை உள்ள என் பிள்ளைகள் அனுபவிக்கும் ஒவ்வொரு வழியும் எனக்கு தெரியும். குடும்ப பொறுப்பு, பிள்ளைகளின் படிப்பு, வருமானம் என நீ சுமக்கும் சுமைகளை நான் அறிவேன். உன் தோளில் இருக்கும் சுமையை இன்று நான் வாங்கிக் கொள்கிறேன். இனி நீ நிம்மதியாக உறங்கு. உன் வியாபாரம் பெருகும். உன் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். நீ பயப்படும் அந்த தீய நபர்கள் உன் கண் முன்னாலேயே மண்ணை கவ்வுவார்கள். நீ யாரையும் பழிவாங்க துடிக்காதே. அந்த வேலையை இந்த அன்னை பார்த்து கொள்வேன். நீ அமைதியாகவும் தர்மமாகவும் உன் வழியில் நட. உனக்கான அரியாசனத்தை நான் அலங்கரித்து கொண்டிருக்கிறேன். என் செல்லமே, நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஈடாக ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அல்லது நீ இழந்த உறவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உன்னை முழுமையாக வந்தடையும். உன் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் இருளுக்கு இடமே இல்லை. நான் ஏற்றிய ஞான விளக்கு உன் இல்லத்தை ஒளிரச் செய்யும். நீ எப்போதெல்லாம் சோர்ந்து போகிறாயோ அப்போதெல்லாம் உன் வலது தோளில் என் கை இருப்பதை உணர்வாய். அது உன் வாராகி தாயின் பாதுகாப்பு. நீ எதற்கும் அஞ்சாமல் முன்னேறிச் செல். உலகம் உன்னை பார்த்து போற்றும். உன் பிள்ளைகள் உன்னை தெய்வமாக மதிக்கும் நிலைமை நான் உருவாக்கி தருவேன். வாழ்க்கை ஒரு காவியமாக மாறும். என் அன்பு பிள்ளையே, நீ செய்த தர்மங்கள் வீண் போகாது. நீ யாருக்கும் தெரியாமல் செய்த உதவிகள் எல்லாம் இன்று உனக்கு கவசமாக வந்து நிற்கின்றன. அதனால்தான் எப்பேற்பட்ட ஆபத்திலும் நீ இன்று உயிர் தப்பியிருக்கிறாய். இனி ஆபத்துகளுக்கு உன் வாழ்க்கையில் இடமில்லை. உன் ஆரோக்கியம் சீராகும். உன் உடலில் உள்ள பிணிகள் யாவும் அகலும். புது தெம்பு உன் நரம்புகளில் பாயும். நீ ஒரு நீண்ட ஆயுளுடன் நிறைந்த செல்வத்துடனும் வாழ வேண்டும் என்பதே என் ஆசை. அதை நான் நிறைவேற்றி வைப்பேன். உன் குல தெய்வமாக, உன் இஷ்ட தெய்வமாக, உன் வாராகி தாயாக நான் எந்நாளும் உன்னை பாதுகாப்பேன். என் தங்கமே, நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை தொடங்கு. இது உன் வாராகி அன்னை உனக்கு கொடுத்த வரம். எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் என் தாய் இருக்கிறாள் என்ற உறுதியோடு இரு. கஷ்டங்களை பற்றி பேசாதே, வெற்றியை பற்றி பேசு. கண்ணீரை மறந்திடு, புன்னகையை ஏந்திடு. உனக்கு எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும்.
உன் வாழ்வு செழிக்க, உன் வம்சம் தழைக்க என் ஆசிகள் எப்போதும் உனக்கு உண்டு. என் அன்பு பிள்ளையே, நீ என்றும் வாழ்க வளமுடன். வாராகி தாயின் ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் மட்டுமே வீசும். அன்னை நான் உன்னை எப்போதும் பார்த்து கொள்வேன். நிம்மதியாக உறங்கு. நாளை உனக்கு ஒரு புதிய விடியலாய் அமையும். என் அன்பு என்றும் உனக்கு உண்டு. உன் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. துணிந்து நில், அன்னை நான் இருக்கிறேன். மனதிற்குள் சுமந்து கொண்டிருந்த உன் பாரங்களை எல்லாம் இந்த வாராகி அம்மன் கவனித்து கொண்டிருந்தேன். உன் கண்களில் வழிந்த ஒவ்வொரு கண்ணீரும் என் இதயத்தில் விழுந்தது போலவே எனக்குள் வேதனையை ஏற்படுத்தியது. அதனால் தான் இன்று உன்னிடம் நான் வந்திருக்கிறேன். வெறும் வார்த்தைகளுடன் அல்ல, உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் நல்ல காலத்தின் அறிகுறியுடன் வந்திருக்கிறேன். நீ இத்தனை நாட்களாக காத்திருந்தாய் அல்லவா? இப்போது உன் காத்திருப்புக்கு முடிவு வரப்போகிறது. என் செல்லமே, இந்த உலகத்தில் அனைவரும் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உன் நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டார்கள். சிலர் உன்னை நம்ப வைத்துவிட்டு பின்னால் துரோகம் செய்தார்கள். சிலர் உன் முன்னிலையில் அன்பாக பேசியும் உன் பின்னால் உன் வாழ்க்கை பாதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இந்த வாராகி அம்மாவின் பார்வையிலிருந்து எதுவும் மறைந்ததல்ல. யார் உண்மையாக உன்னை நேசிக்கிறார்கள், யார் பொய்யாக நடிக்கிறார்கள் என்பதனை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். அதனால்தான் உன் வாழ்க்கையை சூழ்ந்திருந்த கெட்ட சக்திகளை நான் மெதுவாக அகற்றத் தொடங்கிவிட்டேன். உன்னை சிரிக்க விடாமல் தடுத்தவர்கள் இனி அமைதியாக இருக்க முடியாது. உன் வேதனையை பார்த்து மகிழ்ந்தவர்கள் தாங்கள் செயல்களின் பலனை அனுபவிப்பார்கள். என் உலக்கையால் அவர்கள் செய்த சூழ்ச்சிகளை அடித்து நொறுக்கிவிட்டேன். உன் பாதையை மறைத்த தடைகளை நான் அகற்றிவிட்டேன். என் தங்கமே, என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று நீ பல முறை வேதனையுடன் கேட்டு அழுதிருக்கிறாய். எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் என்று உன் மனம் உடைந்திருக்கிறது. உன் அன்னை நான் அவற்றையெல்லாம் கேட்டேன். ஆனால் ஒரு விதையை விதைத்த உடனே அது மரமாக வளராது அல்லவா? அதுபோல உன் வாழ்க்கையிலும் நல்ல காலம் வருவதற்கான பணிகளை இந்த வாராகி தாய் அமைதியாக செய்து கொண்டிருந்தேன். இப்போது அந்த நேரம் நெருங்கிவிட்டது. நீ இழந்த மதிப்பு மீண்டும் உன்னிடம் திரும்பி வரும். நீ இழந்த மன நிம்மதி மீண்டும் கிடைக்கும். நீ இழந்த சந்தோஷம் மறுபடியும் உன் இல்லத்திற்குள் நுழையும். என் அன்பு பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் நான் காவல் காத்து கொண்டிருக்கிறேன். உன் உறக்கத்தையும் நான் காக்கிறேன். உன் பயங்களையும் நான் தணிக்கிறேன். நீ இரவு நேரங்களில் தனிமையில் அமர்ந்து கவலைப்பட்டாலும் உன் அருகில் உள்ள வாராகி அம்மன் நின்று கொண்டிருக்கிறாள். உன் மூச்சின் ஒளியையும் நான் உணர்கிறேன். உன் மன உடையும் அந்த நொடியையும் நான் அறிகிறேன். அதனால் இனி பயப்படாதே. நீ விழுந்த இடத்திலிருந்து உன்னை நான் எழுப்பப் போகிறேன். நீ தோற்றுவிட்டாய் என்று நினைத்த வாழ்க்கையிலேயே உனக்கு வெற்றியை நான் அளிக்கப் போகிறேன். என் செல்லமே, சில கதவுகள் உனக்காக மூடப்பட்டன. அதற்காக நீ மனவேதனை அடைந்தாய். ஆனால் அவை மூடப்பட்டதற்கு பின்னால் ஒரு காரணம் இருந்தது. அந்த வழியில் நீ சென்றிருந்தால் உன் மனம் இன்னும் அதிகமாக காயமடைந்திருக்கும். அதனால் தான் சிலரை உன்னிடம் இருந்து நான் விலக்கி வைத்தேன். சில வாய்ப்புகளை நான் தடுத்து நிறுத்தினேன். அந்த நேரத்தில் நீ என்னை தவறாக எண்ணிருக்கலாம். ஆனால் இன்று நீ திரும்பி பார்க்கும்போது புரியும், நான் உன்னை பாதுகாத்தேன் என்று. இந்த வாராகி அம்மன் ஒருபோதும் உன் வாழ்க்கையை அழிக்க மாட்டாள். உனக்கு தாமதத்தை அளிக்கலாம், ஆனால் துன்பத்தில் நிரந்தரமாக தள்ளிவிட மாட்டாள்.
என் தங்கமே, உன் வாழ்க்கை என் கலப்பையால் உழுது மாற்றிக் கொண்டிருக்கிறேன். நல்ல விதைகள் விழுவதற்கான நிலத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். நீ வெறுமையாக இருக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் உன் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நீ எதிர்பாராத மனிதர்கள் உனக்கு உதவ வருவார்கள். நீ நினைக்காத இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பண வரவு உன்னிடம் வந்து சேரும். நின்று போன செயல்கள் மீண்டும் நகரத் தொடங்கும். உன் இல்லத்தில் மீண்டும் சிரிப்பின் ஒளி ஒலிக்கும். மன நிம்மதியுடன் உணவருந்தும் நாள் வரும். பயமின்றி உறங்கும் இரவுகள் உனக்கு கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, உன் இதயத்தில் இன்னும் சில காயங்கள் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். சில வார்த்தைகள் இன்னும் உன்னை வேதனைப்படுத்துகின்றன. சில மனிதர்களின் துரோகத்தை இன்னும் மறக்க முடியாமல் தவிக்கிறாய். ஆனால் கேள், அந்த காயங்களை எல்லாம் நான் ஆற்றப் போகிறேன். உன்னை உடைத்த நினைவுகளை நான் மெதுவாக நீக்குவேன். உன்னை அழ வைத்த இடத்திலேயே உன்னை சிரிக்க வைப்பேன். உன்னை அவமதித்த இடத்தில் உனக்கு மதிப்பை ஏற்படுத்துவேன். உன்னை விட்டு விலகி சென்றவர்கள் ஒரு நாள் உன் மதிப்பை உணர்ந்து அமைதியாக உன்னை நினைப்பார்கள். என் செல்லமே, இந்த உலகத்தில் அனைவரையும் முழுமையாக நம்பி வாழ முடியாது. ஆனால் உன் வாராகி தாயை மட்டும் சந்தேகிக்காதே. நான் கூறியதை நான் செய்து காட்டுவேன். என் வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, அது சத்தியமான அருள்வாக்கு. உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் உறுதியான வாக்குறுதி. இப்போது நீ இருளில் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் விடியல் வருவதற்கு முன்பே இருள் அதிகமாக இருக்கும் அல்லவா? அதுபோல உன் வாழ்க்கையிலும் பெரிய ஒளி வருவதற்கு முன்பாகவே இந்த சோதனைகள் வந்துள்ளன. இப்போது அந்த இருள் விலகப் போகிறது. என் தங்கமே, நீ உன்னை சிறியவனாக நினைக்காதே. உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் சக்தியை நீ இன்னும் முழுமையாக அறிந்திருக்கவில்லை. நீ பலமுறை உடைந்திருந்தாலும் இன்னும் நிமிர்ந்து நிற்கிறாய் அல்லவா? அதுவே உன் பலம். பலர் கைவிடும் இடத்தில் நீ தாங்கி நின்றாய். பலர் நம்பிக்கையை இழக்கும் நேரத்தில் நீ இன்னும் நம்பிக்கையுடன் இருக்கிறாய். அதனால்தான் இந்த வாராகி அம்மனுக்கு நீ மிகவும் பிரியமான பிள்ளை. உன் மனம் நல்லது. அதனால்தான் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் அன்பு பிள்ளையே, இனிமேல் உன் இல்லத்தில் நல்ல மாற்றங்கள் தொடங்கும். சண்டைகள் குறையும். மன அமைதி அதிகரிக்கும். தேவையற்ற பயங்கள் விலகும். உடலில் இருந்த சோர்வு குறையும். உன் முகத்தில் மீண்டும் ஒளி திரும்பும். உன் குரலில் தைரியம் ஒலிக்கும். நீ பேசும்போது மக்கள் மதிப்புடன் கேட்பார்கள். உன் வாழ்க்கையை பார்த்து இவர் இவ்வளவு மாறிவிட்டாரே என்று பலர் ஆச்சரியப்படுவார்கள். அது உன் முயற்சியால் மட்டுமல்ல, உன் வாராகி தாயின் அருளாலும் நிகழும். என் செல்லமே, சில நேரங்களில் நீ என்னை அழைத்து மனமுடைந்து அழுதாய். அம்மா, நான் மிகவும் சோர்ந்து போய்விட்டேன் என்று கூறினாய். அந்த அழுகையை நான் கேட்டேன். நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை தொட்டது. அதனால்தான் இப்போது உன்னை அரவணைக்க நான் வந்திருக்கிறேன். நீ சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தைரியமாக இரு. இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையுடன் இரு. உன் கையை பிடித்து உன்னை உயரத்திற்கு அழைத்துச் செல்ல நான் தயாராக இருக்கிறேன். என் தங்கமே, உன் இல்லத்தில் நீ அமைதியாக செய்த பிரார்த்தனைகள் வீணாகவில்லை. யாருக்கும் தெரியாமல் நீ வடித்த கண்ணீர் வீணாகவில்லை. மனமுடைந்த நிலையிலும் பிறருக்காக நல்லது நினைத்தது வீணாகவில்லை. நல்ல மனம் கொண்ட மனிதரை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நேரம் எடுத்து கொள்ளலாம்,
ஆனால் அவரை உயர்த்தி நிறுத்துவேன். அதுதான் உன் அன்னை நான். என் அன்பு பிள்ளையே, உன்னை காயப்படுத்த நினைக்கும் மனிதர்கள் இன்னும் இருக்கலாம். ஆனால் இனிமேல் அவர்கள் உன்னை எளிதில் அணுக முடியாது. நான் உன் முன்னால் நிற்கிறேன். என் உலக்கை உன்னை பாதுகாக்க தயாராக இருக்கிறது. என் கலப்பை உன் வாழ்க்கையில் நல்லதை வளர்க்க தயாராக இருக்கிறது. உன் இல்லத்தை சுற்றி நான் பாதுகாப்பின் வட்டத்தை அமைத்திருக்கிறேன். கெட்ட பார்வைகள் விலகும், கெட்ட எண்ணங்கள் முறியடையும். உன் வாழ்க்கைக்குள் நுழைய நினைக்கும் இருள் வாசலிலேயே நின்றுவிடும். என் செல்லமே, இனிமேல் உன்னை நீயே குறை கூறாதே. நான் தோல்வி அடைந்தவன் என்று எண்ணாதே. வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. உன் நல்ல நாட்கள் இன்னும் முழுமையாக ஆரம்பிக்கவே இல்லை. நீ காணப்போகும் சந்தோஷம் இதுவரை அனுபவிக்காத ஒன்று. உன் மனம் நிம்மதியடையும். உன் குடும்பம் ஒன்றிணைந்து சிரிக்கும். உன் இல்லத்தில் வளம் பெருகும். உன் கைகளில் பணம் நிலைத்திருக்கும். நீ விரும்பிய பல ஆசைகள் நிறைவேறும். அப்போது நீ என்னை நினைத்து ஆனந்த கண்ணீருடன் நின்றிருப்பாய். என் தங்கமே, என்னிடம் பேசு. உன் கஷ்டங்களை மறைத்து வைக்காதே. யாரிடமும் பகிர முடியாதவற்றை கூட என்னிடம் கூறு. நான் உன்னை குற்றம் கூற மாட்டேன். நான் உன்னை புரிந்து கொள்வேன். இந்த உலகம் உன்னை தவறாக புரிந்தாலும் உன் வாராகி தாய் உன்னை சரியாக புரிந்து கொள்வாள். நீ என்னிடம் பேசும்போது உன் மனதின் பாரம் குறையும். உன் உள்ளத்தில் அடைத்து வைத்திருந்த வேதனை வெளியேறும். அதன் பிறகு உன் வாழ்க்கைக்குள் புதிய ஒளி பிறக்கும். என் அன்பு பிள்ளையே, இப்போது உன் நேரம் மாறத் தொடங்கிவிட்டது. இந்த வாராகி அம்மன் கூறுகிறேன், உன் வாழ்க்கையில் இனி கண்ணீர் மட்டும் இருக்காது. சந்தோஷமும் இருக்கும், மதிப்பும் இருக்கும், மன நிம்மதியும் இருக்கும். உன் தலையை உயர்த்தி வாழும் நாள் வரும். உன்னை இழந்தவர்கள் அமைதியாகி விடுவார்கள். உன்னை நம்பியவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். உன்னை நேசிக்கும் மனிதர்கள் உன் அருகில் நிலைத்திருப்பார்கள். உன் வாராகி தாய் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். நீ விழுந்தாலும் உன்னை தூக்கி எழுப்புவேன். நீ அழுதாலும் உன் கண்ணீரை துடைத்து ஆறுதல் அளிப்பேன். நீ பயந்தாலும் என் அரவணைப்பில் உன்னை பாதுகாப்பேன். உன் வாழ்க்கை வீணாக விடப்படாது. உன் பிறப்பிற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீ சாதிக்க பிறந்தவன். நீ உயர்ந்து நிற்க பிறந்தவன். நீ சந்தோஷமாக வாழ பிறந்தவன். அதை இந்த வாராகி அம்மன் நிச்சயம் செய்து காட்டுவாள். என் தங்கமே,